அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டுச் சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது. ஜாதி மல்லிப்பூவே தங்க வெண்ணிலாவே ஆசை. சரி வணக்கம். என்ன யோசனையா கிடைக்குது? என்ன? சரி கிட்ட கிட்ட நில்லுங்க ரெண்டு பேரும். என்ன நடக்குது? என்ன நடந்தது? இப்ப ஆக்களை கண்டோன்னு ரெண்டு பேரை கண்ணும் கலங்குது. என்ன விஷயம்? சரி என்ன பேர் ரெண்டு பேருக்கும்? ராஜன். அண்ட் உங்களுக்கு? பவனம். சரி ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு என்ன கல்யாண நாள். ஏனுக்கு கண் கலங்குவான் ரெண்டு பேரும். வாயில இருந்து நல்ல வடிவா போன் கதைச்சு கொண்டுட்டவாவ. நீங்க வடிவா வெளியில இருந்து எல்லாரோடையும் சிரிச்சு கதைச்சு கொண்டு இருந்த. நீங்க என்ன நடந்தது? இப்ப பிள்ளைங்க இல்ல, எங்க போட்டாங்க? சரி சரி அங்க தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. ஏதோ சந்தோஷமான நேரம். இங்க பாருங்க, ஹாப்பி ஆனிவர்சரி சொல்லி யாரோ ஒருத்தங்க உங்களுக்காக தங்களோட இதயத்தையே தூக்கி ஹார்ட்டா அனுப்பி இருக்கிறாங்க. கிட்ட நில்லுங்க, தள்ளி தள்ளி நிக்க கூடாது. கல்யாண நாள் முதல். சரி ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்குங்க. ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லி உங்களுக்காக அழகா ஒரு கேக் கொண்டு அனுப்பி இருக்கணும் யாரோ. சரி பிள்ளைகளை மிஸ் பண்றீங்க போல இருக்குது. அதாலதான் ரெண்டு பேரும் ஒருத்தர் டக்குன்னு ரெண்டு பேரும் அழுதுட்டீங்க. எங்க யாக்கள் பிள்ளைகள்? சுவிஸ்ல நீங்க நிக்கிறீங்க, அவங்க வந்து நின்றுட்டு போயிட்டாங்களா? அதனாலதான் நான் ஃபீல் பண்றீங்க. சரி எப்போ போறீங்க சுவிஸுக்கு? 2 நாளையெல்லாம் போக போறீங்க. அப்புறம் என்ன டக்குன்னு போய் பிள்ளைகளை காரம் தானே போயின்றீங்க? சின்னாக்களா? மூத்தவாக்கு 29 வயசு, மற்றவாக்கு 20 வயசு. சரி பெரியாக்கள். இப்பதான் டக்குன்னு நாங்க போன கையோட எங்களை இப்படி போட்டு டக்குன்னு ஒரு வீடியோ கால் எடுத்து பார்த்தா பிள்ளைகளோட கலைக்க போறீங்க. ஆனா கேமரா இருக்குது. பிறகு என்ன பார்த்து கொண்டிருப்போம் நம்ம என்ன நடக்குது இங்கன்னு சொல்லி. யாரும் புதுசா வந்திருக்கிறவங்க எல்லாம் எங்களை பாப்பினம் என்று நினைக்கிறோம். ஹாய். சரி பிறகு ஏன் அழுவானே எனக்கு இந்த அழுக மிஸ் பண்றீங்களா? அதனால 2 நாள் தானே டக்குன்னு ஃபிளைட் எடுக்கிறோம், போய் சுவிஸ்ல இறங்குறோம், பிள்ளைகளை பார்க்குறோம். சரி ஒரு நாளும் இப்படி பிரிஞ்சு இருந்தது இல்லை போல. அப்படியா? அதனாலதான். சரி ரெண்டுமே பொம்பளை பிள்ளைகள், 2 பேரையும் ஒரு நாளும் பிரிஞ்சு இருக்காதபடியா இன்னைக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்குது இன்னைக்கு. அதால அவங்களை நின்றுருந்தா நல்லா இருந்திருக்கு, கூட நின்றுருந்தா. சரி அவங்க வீடியோவில் பார்ப்பாங்க கட்டாயம். இன்னைக்கு திரும்ப வர சொன்னீங்களா? சரி வர முடியாத சூழ்நிலையா போயிட்டாங்க. சரி இனி என்ன 2 நாள் தானே போயிருவீங்க தானே, கவலைப்பட தேவையில்லை. வந்து தானே நாள். சரி அது என்னடா ஒரே பிள்ளைல கையுக்குள்ள வச்சிருந்துட்டு இன்னைக்கு இல்ல ஆக்கள் பக்கத்துல இல்லை என்னைக்குல கவலை இருக்கு. சரி என்ன 2 பேரையும் கல்யாணம் கட்டி கொடுக்க போறீங்க? சரி வந்துட்டு கல்யாண வயசு வந்துட்டு தானே 2 பேருக்கு கிட்டத்தட்ட. இப்பவே ஒரு 2 நாள் தான் கிடக்கு போறதுக்கு, அதுக்குள்ள இப்படி அழுக நடக்குது. ஒரு என்னது கருத்தா இந்த நாள்ல இல்ல. சரி ஓகே கவலைப்பட தேவையில்லை. சரி யாரும் உங்களை இந்த நாள்ல சந்தோஷப்படுத்தணும், சர்ப்ரைஸ் பண்ணணுமாங்கன்னு சொல்லி உங்களுக்காக கொஞ்சம் கிஃப்ட்ஸ் அனுப்பி இருக்கணும். இதுல வந்து கிருஷ்ணர் ராத சிலையோட சேர்த்து உங்களுக்காக ஒரு தொகை பணமும் அனுப்பி வச்சிருக்கணும். வாங்கி கொள்ளுங்க 2 பேரும் சேர்ந்து. சரி ஹாப்பி ஆனிவர்சரி. சரி அதுல வந்து எத்தனையாவது அனிவர்சரி இது? 30வது அனிவர்சரி. சரி 30வது அனிவர்சரி. அதுல 76,000 ரூபாய் வச்சு கொடுக்க சொல்லி இருக்கணும். யார் கொடுத்திருப்பாங்க? ஏன் அந்த 76,000 வச்சு கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க? 76ன்றது ஏதாவது விஷயம் இருக்குதா? என்ன கேட்டவா? சொன்ன நீங்க
பிள்ளைகளுக்கு சொன்னீங்களா? ஆனா இது பிள்ளைகள் அனுப்பல போல இருக்கு. பிள்ளைகள் மகளவை தான் அனுப்பி இருக்கணும். ஷுவர் பண்ணி சொல்றீங்க. வேற யாராவது நீங்க இன்னைக்கு இங்க வந்து கூட அனிவர்சரி நாள் இன்னைக்கு வந்துட்டுதுன்னு சொல்லி இங்க இருந்து யாராவது இல்லையா ஃபாரின்ல நீங்க விட்டுட்டு அங்க இருந்து வந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிலேட்டிவ்ஸ் யாராவது அனுப்பி இருந்தா ஒருவேளை இங்க இருக்காக செய்யணும். ஓகே நிறைய பேர் வைக்கணும். எல்லாரும் சேர்ந்தும் செஞ்சிருக்கலாம். சரி எல்லாரும் செய்யணும். ஆனா பிள்ளை எல்லாம் செஞ்சிருக்கணும்னு சொல்றீங்க. சரி உங்களோட திருமணம் வந்து காதல் திருமணமா நடந்ததா இல்ல பேச்சு திருமணம்? பேசி செஞ்சு திருமணம். அதுக்கு பிறகு காதலாகி 2 அழகான பிள்ளைகளோட அழகா போகுது திருமண வாழ்க்கை. 30வது அனிவர்சரி என்றது ஒரு ஸ்பெஷல் அனிவர்சரி. நாளைக்கு சுவிட்சர்லாந்து இருந்தா உங்களோட பிள்ளைகள் பெருசா செய்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செய்யதான் இது இல்லவே நாங்கள் போகல. நாங்கள் இதனை எடுத்துட்டு செய்யறேங்க. சரி கட்டாயம் செய்யணும். ஏன்னா அந்த ஒவ்வொரு 10 ஆண்டுகளும் கணக்குல முதல் 10வது 20வது 30வது அன்னைக்குலாம் சந்தோஷமா இருக்கும். ஆனா உண்மையா சரியான என்னன்னு சொல்றேன் 30 வருடம் திருமண வாழ்க்கை நடத்தினார்கள் மாதிரி சின்ன அகல் மாதிரி இருக்கிறீங்க 2 பேரும். இதே இளமையும் அழகும் உங்களோட எப்பவுமே இருக்க வேண்டும் என்று வாழ்க்கிறோம். சரி வடிவா யோசிச்சலுங்க. இந்த கிஃப்ட் அனுப்பி இருந்தா யார் அனுப்பி இருப்பார்? பிள்ளைகள் தான், வேற யாரும் இல்லை. அப்படியா? அவையா இருக்கும்னு கெஸ் பண்றீங்க. ஒருவேளை இந்த சர்ப்ரைஸ் அனுப்பினாக்களுக்கு அட்ரஸ் கொடுக்கறதுக்காக அட்ரஸ் கேட்டாங்களோ தெரியல. முதல் இடைவெளியை மூடுங்க, இடைவெளியை நிரப்புங்க. முதல் 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. சரி நாங்கள் சொல்லுவோம் என்ன யார் அனுப்பினா மீண்டும் மீண்டும் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. நாங்கள் கண்கலங்கினபடியே நிற்கிறீங்க பிள்ளைகளை நினைச்சு. இந்த சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அனுப்பினது யாருன்னு சொன்னால் யாரு? 2 பொம்பளை பிள்ளைகளும் தான். சரி ராஜனா ராஜன் ரஜினா ராஜன். சரி ரஜினா ராஜன் உங்களுடைய 2 பிள்ளைகளும் சுவிஸ்ல இருந்து இன்னைக்கு அம்மா அப்பாட அனிவர்சரி இன்னைக்கு அவங்கள கொண்டு இந்த கிஃப்டை கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. அவங்களுக்கு பிடிச்ச திங்ஸை வாங்கிட்டுக்கோங்கன்னு சொல்லி சுவிஸ் காசு 200 ஃப்ராங்க்னு சொல்றதாக்குமா 200 ஃப்ராங்க். ஸோ இங்கத்தைய காசுகள் 76,000 ரூபாய் கொடுங்க. சந்தோஷமா அங்கே செலிப்ரேட் பண்ணிருக்கோம்னு சொல்லி ஆசையா இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. மற்றது உங்களோட பர்த்டே ஏதாவது வருதா? இப்ப நாளைக்கு பர்த்டே. ஸோ அந்த பர்த்டேக்கும் உங்களை மிஸ் பண்றோம்னு சொல்லி உங்களோட பர்த்டேக்கும் விஷ் பண்றதான்னு சொல்லி மிஸ் பண்றாங்க, அதோட சேர்ந்து விஷும் பண்றதா சொல்லி உங்களுக்கு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. அதுக்கும் விஷ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அண்ட் அனிவர்சரி விஷஸையும் சொல்லி கொள்கிறோம். இப்போ இந்த கேக்கை வெட்டுவோமா அல்லது நீங்க உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வர விட்டு பிறகு வெட்ட போறீங்களா? பிள்ளைகள் அனுப்பின கேக்குன்னு சொல்லி வெட்ட போறீங்களா? பிறகு வெட்ட போறீங்க. சரி அப்ப நாங்கள் உங்களுக்காக ஒரு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சாங் ஒன்று படிச்சு விஷ் பண்ணி போட்டு வெளிக்கிடுவோம். சரி Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Amma. Happy birthday to you. ஹாப்பி பர்த்டே. அம்மாக்காக பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் சொல்லி இருக்கிறோம். அண்ட் உங்களுடைய திருமண நாள் வாழ்த்துக்கள். இந்த 30 ஆண்டுகள் மட்டும் இல்லை 40, 50, 60 சொல்லி உங்களுடைய திருமண நாட்கள் நீண்டு கொண்டே செல்லணும். உங்களோட பிள்ளைகள் இன்றைக்கு தூரம் இருந்தாலும் இந்த நாளில் உங்களை சந்தோஷப்படுத்தினா சர்ப்ரைஸ் பண்ணினா தான் அது உங்களுக்கு அந்த சந்தோஷம் சேரும்னு சொல்லி இன்றைக்கு உங்களை சந்தோஷப்படுத்திட்டீங்க. நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹாப்பியா? கிஃப்ட் அவை அனுப்பினது எங்களுக்கு சந்தோஷம். ஆனா அவை இல்லை என்றதால நாங்கள் ஹாப்பியா இல்லை என்று சொல்லி விளங்கப்படுத்தி இருக்கிறீங்க. 2 பேர்ட்ட கண்ணுலையும் அவ்வளவு தாக்கம் தெரியுது. பிள்ளைகள் இன்னைக்கு இல்லை என்று சொல்லி பக்கத்துல. சரி அந்த தூரம் வந்து இன்னும் ஒரு 48 மணித்தியாலம் தான் இருக்கு நீங்க போறதுக்கு. 2 நாள் தான் இருக்குது. அவளைப்பட தேவையில்லை. அவங்களும் உங்களை மிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படியெல்லாம் பிள்ளைகள் கிடைக்கிறது அருமையானு தான் சொல்லணும்.
உங்களுக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் ராஜனா அண்ட் ராஜினா சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் ஆனிவர்சரி வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு போயிட்டு வாங்க. தேங்க்யூ.